ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸ்லாம் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் MA 3151 ஆன்சர் கீ வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்ட் ஏ, அதாவது 2 மார்க்ஸ் ஆன்சர் கீ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அனாயின்ஸ்லாம் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் MA 3151 இதுக்குரிய ஆன்சர் கீ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா யுவர் டவுட்ஸ் ஈக்குவல் டு அவர் வீடியோஸ், அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை முடிஞ்சளவு வந்து நான் அதை வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து MA 3151 மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் M1 பேப்பருக்குரிய ஆன்சர் கீ 2 மார்க் வந்து பார்க்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் நானாக எடுத்த ஆன்சர் கீ, இது ஒரு அஃபீஷியல் ஆன்சர் கீ கிடையாது, அன்அஃபீஷியல் ஆன்சர் கீ தான். ஸோ மெஜாரிட்டியாக நான் செக் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ பார்ட் ஏல ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் கீழே எப்படி கொடுப்பாங்களோ அதாவது ஆன்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், பின்னாடி வந்து ப்ரீஃபாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து உங்களுக்கு ஈஜன் வேல்யூஸ் ஆஃப் A கியூபுக்கும் ஈஜன் வேல்யூஸ் ஆஃப் A இன்வர்ஸ்க்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து -20/3 வரும். ஸோ நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த dy/dxோட இது பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிஃப்த்து இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டரில் அந்த இது பார்த்துக்கோங்க. சிக்ஸ்த்து இது பார்த்தீங்க அப்படின்னா 1/r. செவன்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8/15. ஸோ எயித்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 tan இன்வர்ஸ் x + 1/2 + c இந்த இது வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நைன்த்து பார்த்தீங்க அப்படின்னா i = 6. ஸோ 10th பார்த்தீங்க அப்படின்னா i = 26. இதோட ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் ஆன்சர் கீழே 2 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ கரெக்ட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சப்போஸ் ஆன்சர் நீங்கள் தப்பாக இருந்தாலும் ஸ்டெப் வைஸாக கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, யாரும் வந்து கவலைப்படாதீங்க. இதோட ஆன்சர் ப்ரீஃபாக எப்படி வரும் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். அதாவது ஃபஸ்ட் ஈஜன் வேல்யூஸோட உங்களுக்கு வந்து வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்டெப் வைஸாக நான் வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இதை ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இன்டிஃபைனைட்டாக இருக்கும், அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கேன். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் சம்மு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்து கரெக்டாக எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் -20/3 அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா dy/dx அந்த இதில் போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரூஃப் பண்ணுற சம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்ஸ்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்கோபியன். இதில் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆன்சர் 1/r அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்தில் உங்களுக்கு ஆன்சர் வந்து இன்டெக்ரல் ஆஃப் 0 to π/2. ஸோ இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 8/15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எயித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் dx/x² + 2x + 5. ஸோ இதுக்கு நீங்கள் பண்ணுறப்போ tan இன்வர்ஸில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ நைன்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பரில் பார்த்துக்கோங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா i = 6ன்னு வரும். ஸோ 10th ட்ரிபிள் இன்டெக்ரல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 தடவை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா i = 26ன்னு வரும். ஸோ எல்லாம் மெஜாரிட்டியாக இது ஒரு அன்அஃபீஷியல் ஆன்சர் கீ தான் நானாக எடுத்திருக்கேன். இது மெஜாரிட்டியாக கரெக்டாக தான் இருக்கும். இதில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெஜாரிட்டி நீங்கள் என்ன டவுட்ஸ் கேட்கணும் அதை நான் முடிஞ்சாலும் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.